அன்பே என்றானவா இன்னும் நிறைவானவா உன்மேன்மை வானம் என்றாகினாலும் என் ஏழ்மை குறைத்தீர்த்தவா என் ஏழ்மை குறைத்தீர்த்தவா அன்பே என்றானவா வலம் காய்ந்து நிழல் தேடும் நேரங்களில் வளமோடு சோழும் நதியாகிறாய் பிரிந்தோடி மனம் வாடும் வேலைகளில் என்னை தேற்றும் பொது வாழ்வு மலையாகிறாய் மலை போன்ற உன் அன்பு முன்னாலேதான் மலை போன்ற உன் அன்பு முன்னாலேதான் என் தாழ்வை உன்மான் நான் காண்கிறேன் என் தாழ்வை உன்மாண்பை நான் காண்கிறேன் அன்பே என்றானவா என்னென்னம் நிறைவானவா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? ரொம்ப அருமையாக இந்த ஒரு புதியதொரு வருடத்தை தொடங்கி இந்த 3 மாதம் நம்மளை கண்ணின் மணி போல் பாதுகாத்து நாளைக்கு கூட ஒரு புதியதொரு மாதத்தை, ரொம்ப அருமையான மாதத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு, அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ரெடியாக இருக்கோம். அப்படி தானே குட்டீஸ்? ஸோ இந்த நாளில் இது ஒரு பர்ஃபெக்டான நேரம் நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லி அவர் நம்மளை எவ்வளோ அருமையாக வழிநடத்தி வந்துட்டுருக்கிறாரு, நம்மளை எதிர்பார்க்காத அளவுக்கு நம்மளை எவ்வளோ சந்தோஷமாக வைத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நினைத்து புகழ்ந்து பாடுறதுக்கு இதை தவிர நமக்கு ஒரு பர்ஃபெக்டான நேரம் கிடைக்காது குட்டீஸ். ஸோ நம்ம ஒரு இடத்துல நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து அவர் நமக்கு இதுவரையிலும் செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும் குட்டீஸ். இப்படி சொல்லும்போது அவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு நம்மள நிறைய பேர் கேட்குறதுங்களும் இருக்க தான் செய்வோம். இல்லைப்பா எனக்கு இவ்வளோ செஞ்சுருக்காரு, அது செஞ்சுருக்காரு, இது செஞ்சுருக்கான்னு அதை நினச்சி சந்தோஷப்படுறவங்களும் இருக்க தான் செய்வோம். அப்போது என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு நம்ம யோசிக்கிற நேரத்தில் நம்ம இந்த நேரமும் இந்த இடத்துல நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக அவரோட வார்த்தைகளை பேசுகிறதுக்கும் அவரோட வார்த்தைகளை கேட்குறதுக்கும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதுவே அவர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஸோ நம்ம அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லணும். அதுக்காக அவர் என்ன பண்ணணும்? நம்ம புகழ்ந்து துதித்து ஆர்ப்பரித்து நம்ம என்ன பண்ணணும்? வணங்கணுமா. ஸோ இந்த நாளில் இந்த மாத கடைசியில் நமக்கு ஒரு அருமையான ஒரு வசனத்தோட இந்த மாதத்தை முடித்து இதே வசனத்தோட அருமையாக நாளைய மாதத்தை நமக்கு தொடங்க போகிறாங்க. அது என்ன வசனம் அப்படின்னா சங்கீதம் 3:3 கர்த்தாவே நீரே என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. கண்டிப்பாக இந்த வசனம் இது எல்லாருக்குமே தேவைப்படுகிற ஒரு வசனம். இந்த ஆசீர்வாதத்தை கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நமக்கு முன்னாடி மலை போல் அவருடைய அன்பு உயர்ந்து இருக்குதுன்னு இன்றைக்கி இந்த பாடலை பார்த்தோம். ஸோ அந்த மலை போன்ற உயர்ந்த நிறைவான அன்பு கொண்ட ஏசப்பா இந்த நொடி பொழுது நமக்கு இந்த வசனத்தை கொடுக்குறாங்க. நீ ஒருவேளை நான் உனக்கு என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னு நீ சோர்வில் இருக்கிறியோ, இல்லை நான் எதிர்பார்த்தது எதையுமே நீங்கள் எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணலையே அப்படின்னு நீ என்னைய பார்த்து கொஷின் கேட்குற இடத்துல இருக்கிற அப்படின்னா இந்த வசனம் உனக்காக தான். உனக்கு நான் ஒரு கேடகமும் பலனுமாக இருக்கிறேன். ஒருவேளை நான் உனக்கு எதுவுமே பண்ணலைன்னு டிஸப்பாயிண்ட் ஆயிருந்த, எனக்கு நான் நினச்சது நடக்கவே இல்லையே நீ டிஸப்பாயிண்ட் ஆயிருந்த அப்படின்னா உன் தலையை உயர்த்துவதற்கு உன் கூடவே உனக்கு பக்கபலமாகவே நான் நின்றுட்டுருக்கிறேன். நீ கவலைப்படாத. அதற்கான ஏற்ற நேரம் வரும் வரை ஒரு நிமிஷம் கூட காலம் தாழ்த்த மாட்டேன். உன் தலையை நீ எங்கே குனிஞ்சியோ, எங்கே தலை குனிவை நீ சந்திச்சியோ அதே இடத்துல
எல்லாருடைய கண்களுக்கும் வியப்பா, ஆச்சரியமா, நீ அவ்வளோ பெரிய உயர்வை எட்டும்படிக்கு நான் உன்னை உயர்த்துவேன்னு இந்த நாளில் நம்மளுக்கு இந்த வசனத்தை கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளும் ஒரு வேளை அப்படி ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டான ஒரு எண்ணத்தோடு இந்த மாதத்தோட கடைசியில் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. இந்த சங்கீதம் 3:3 உங்களுக்கும் எனக்குமான வசனம் தான். நம்மளுடைய தலையை உயர்த்துகிறவராய் அவர் நம்மளோட இருக்கிறாரு. நமக்கு நல்லாவே தெரியும், நம்மளுக்குள்ள ஒரு தலைக்குனிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம கூட நெருக்கமாக இருக்கிறவங்க கூட நம்மளை விட்டுட்டு ஓட தான் பார்ப்பாங்க. அல்ல நம்மளோட சேர்ந்து அவங்களுக்கும் அந்த பழிச்சொல் வந்துருமோன்னு பயப்பட தான் நினைப்பாங்க. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, நீ தலை குனிஞ்சிருக்கிற, நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறேன், உன் கூடவே தான் இருக்கிறேன், உன்னை விட்டுட்டு நான் ஓடி போகலை, அந்த பழிச்சொல் என் பேருக்கு வந்துருமோன்னு நான் பயப்படலை. ஏன்னா நீ தலை குனிஞ்சிருக்கிற இடத்துல நான் தலை நிமிர்ந்து வைக்கிறதுக்கு நான் உன்னை என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், மோல்டு பண்ணிகிட்ருக்கிறேன். உன்னோட சேர்ந்து உனக்கு அதிகமாக நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், அந்த நிலையை நீ அடையும் போது உனக்குள்ளே கிடைக்கிற சந்தோஷத்தை பார்க்குறதுக்கு நான் உன் கூடவே இருக்கிறேன்னு ஏசப்பா சொல்கிறாங்க குட்டீஸ். ஸோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கூட நம் தலையை உயர்த்துகிறவர் நம்ம கூடவே இருந்து நமக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கிறாரு. அந்த காரியத்தில் நம்ம சிறந்து வரணும், அந்த காரியத்தில் நம்ம உயர்ந்து நிற்கும் போது நம்மளை எவ்வளோ சந்தோஷமாக நம்மளை பார்க்கணுங்கிறதுக்கு நம்மளை விட அவர் ஆர்வமாக இருக்காராம் குட்டீஸ். ஸோ இந்த நாளில் ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டில் இருந்தோம்னா நம்ம இருதயத்தில் நம்ம சொல்லி கொடுப்போம், மலை போன்ற அவரோட அன்பு நம்மளோட இருக்கும்போது நம்ம எதுக்கும் சோர்ந்து போகக்கூடாது. தலைக்குனிவே வந்தாலும் கூட என்னை உயர்த்துகிறவர் என் கூட இருக்கிறாரு, நான் எதுக்கும் சோர்ந்து போக மாட்டேன், எதை குறித்தும் நான் பின்வாங்கி போக மாட்டேன், எல்லா சூழ்நிலைகள்லையும் அவரோட பலனோட நான் திரும்ப என்ன பண்ணுவேன், நான் முன்னாடி நடந்து போவேன்னு வைராக்கியமாக அடுத்த மாதத்தில் அடியெடுத்து வைப்போம். கண்டிப்பாக நம் தலையை உயர்த்துகிற தேவன் நமக்கு வாக்கு கொடுத்தபடியாக அடுத்த மாதமும் கூட நம்மளுக்கு நிறைவான உயர்வை கொடுக்குற மாதமாக அவர் நமக்கு உருவாக்கி வைத்திருக்காரு. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பனே. எங்களுடைய தலையை உயர்த்துகிறவராய் நீ இருக்கிறீங்க. உங்களுடைய கிருபையினாலும் உங்களுடைய சித்தத்தினாலும் நீங்கள் இம்மட்டுமா எங்களை பாதுகாத்திருக்கிறீங்க. புதியதொரு மாதத்தை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களை வழி நடத்துங்க. ஆமென்.